ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பாவக்காய் சிப்ஸு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாவக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பெரிய பெரிய விதை இருந்துச்சுன்னா அதில் எடுத்துடணும். அதில் பாவக்காய் சிப்ஸு நல்லா மொறுன்னு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் பொரியல் வச்சு கொடுத்தா குழந்தைங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நல்லா கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பாவக்காய் இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் சிப்ஸு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். பாவக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா பரட்டி விட்டோங்கன்னா ஒரு கசப்புத்தனம் போயிடும், கசப்புலே தெரியாது. இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா 2 தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கசப்புத்தனம் எல்லாம் அதில் போயிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போட்டுடலாம். பாவக்காயில் ஒரு மசாலா பொடி போட வேண்டியது இருக்குது. அந்த மசாலா வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மசாலா பொடிக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு ஜீரகம். இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் இப்போது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு ஜீரகம் எல்லாம் இதில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பொடியை வந்து அப்படியே எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுடலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டாச்சு. அரிசி மாவு 2 ஸ்பூனு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போட்டான்னு சொன்னால். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு மட்டும் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுத்தெடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ எண்ணெயில் வந்து பாவக்காய் போட்டுடலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டுவிட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி வைக்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து உடனே வந்து திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு திருப்பிக்கலாம். இந்த முட்டையாக வர்றதெல்லாம் கொஞ்சம் அமரட்டும். அதுக்கப்புறம் திருப்பினா போதும். இப்போ இப்படி மெல்லமாக திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுன்னு வறுத்து வரணும். நல்லா வேகணும். அப்போ தான் மொறுன்னு ஆகும். இப்போ நல்லா வறுத்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மொறுன்னு வந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நல்லா மொறுன்னு வந்துருச்சு. வறுத்தெடுத்தாச்சு. எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்தெடுத்துடலாம். நல்லா மொறுன்னு வறுத்தெடுத்தாச்சு பாருங்கள். கடைசியாக வறுத்து எடுக்கிறதுல வந்து கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டு விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதை போட்டு அதை எடுத்துடலாம். அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. வறுத்தெடுத்தாச்சு எல்லாமே. பாவக்காய் சிப்ஸு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சவுண்ட் பாருங்கள். இந்த மாதிரி மொறுன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும்.